ஹாய் கங்கா கிச்சன் வாங்க. இன்றைக்கி நம்ம கேழ்வரகு மாவு வச்சு ஒரு தோசை தான் செய்ய போகிறோம். இப்போ இது வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் வாங்க. இங்கே வேறு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. வீட்டில் மாவு இல்லாத நேரத்தில் செஞ்சுக்கலாம். இப்போ நான் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், மினிமம் சைஸு தான். 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, இவ்வளோ தான். இது கூட நம்ம உப்பு மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் உப்பு போடுறேன் நான். நம்ம சால்ட் உப்பு தான், இதே போதும், சரியாக இருக்கும் அந்த மாவுக்கு. இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் இப்போ கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா கலந்து கொடுத்துட்டு அப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். இது அடை கிடையாது, தோசை தான். நம்ம தண்ணியாக தான் கரைச்சிக்க போகிறோம். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம தண்ணி ஊற்ற வேணாம், இது மேலே திக்கவும் வேணாம். இதே நம்ம கரெக்டாக இருக்கும். இப்போ தோசைக்கல் காஞ்சி நிற்குது. கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இப்போ மாவு எடுத்து நம்ம தோசை பாத்திரத்துக்கு ஊற்றிக்கலாம். நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் இதுக்கு, இதே நல்லெண்ணெய். கேழ்வரகு தோசை அடை எது வந்தாலும் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றினா தான் ஹெல்த்தி. ஏன்னா கேழ்வரகு மாவு நமக்கு ஸ்ட்ரென்த்து, ரொம்ப நல்லதும் கூட உடம்புக்கு. அதனால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நாங்கள் ஒரு தோசை ஊற்றியாச்சு. இப்போ லேசாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடுவோம், போதும். இதுக்கு எண்ணெய் நம்ம நிறைய கூட ஊற்றிக்கலாம், ஒன்றும் இல்லை. எண்ணெய் ஹெல்த்தி தான். நல்லெண்ணெய் கேழ்வரகு மாவு உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெறும் மாவில் சக்கரை போட்டு கூட சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றி கலந்து சாப்பிட்லாம். அவ்வளோதாங்க, தோசை ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். தோசைக்கு நான் எதுவும் செய்யலை, சட்னி எதுவும் பண்ணலை, சக்கரை தான் சட்டுன்னு செஞ்சோம். நாங்கள் டிஃபன் எங்கள் வீட்டில் மாவு இல்லை, அதுக்காக தான் இதை கரைச்சிட்டு தோசை செஞ்சோம். அதனால் சக்கரை வச்சுன்னு சாப்பிட போகிறோம். உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் வச்சு சாப்பிடுங்க. பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.